பார்டர் கவாஸ்கர் டிராபி அப்படினாலே தீயா இருக்கும், சொல்லவே தேவையில்லை. ஆனா ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல டே 1ல இருந்தே இந்த யுத்தமானது தொடங்கி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். எஸ், கேஎல் ராகுலோட விக்கெட் அப்படிங்கிறது மிகப்பெரிய கான்ட்ரோவர்சியா மாறி இருக்கு. கேஎல் ராகுல் விக்கெட்டை பத்தி தான் பல இந்திய முன்னாள் வீரர்களும் கடுமையா விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையேயான பார்டர் கவாஸ்கர் டிராபியோட முதல் போட்டியானது இன்னைக்கு பெர்த்ல தொடங்கி இருக்கு. இந்த மேட்ச்ல டாஸ் வின் பண்ணாரு இந்திய கேப்டனான ஜாஸ்பிரிட் பும்ரா. எஸ், ரோஹித் சர்மா இல்லாத காரணத்தினால இந்த மேட்சுக்கு இந்தியனோட கேப்டன் ஜாஸ்பிரிட் பும்ரா தான் டாஸ் வின் பண்ண உடனே பேட்டிங் சூஸ் பண்ணாரு. சரி, ஓகே, இந்தியா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல நல்ல ஒரு ஸ்கோர் எடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. தொடக்க வீரர்களா உள்ள வந்தாங்க எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலும் கேஎல் ராகுலும். ஜெய்ஸ்வால் டக் அவுட் ஆகி வெளியேறினாரு. ஒன் டவுன் வந்த படிக்கலும் டக் அவுட் ஆனாரு. இந்திய அணிக்கு ஆரம்பமே மிகப்பெரிய ஏமாற்றமா இருந்துச்சு. விராட் கோலியாச்சு நம்பிக்கை கொடுப்பாரு அப்படின்னு பார்த்தா அவரும் ஏமாற்றம் கொடுத்தாரு. இன்னொரு பக்கம் கேஎல் ராகுல் அவரோட இன்னிங்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா ஆக்சிலேட் பண்ண ஆரம்பிச்சாரு. ஆஸ்திரேலியா பிட்ச் கண்டிஷனுக்கு எப்படி ஆடணுமோ அதற்கு தகுந்த மாதிரி கேஎல் ராகுல் சிறப்பாவே தொடங்கினாரு. கண்டிப்பா கேஎல் ராகுல் இந்த மேட்ச்ல மிகப்பெரிய ஸ்கோர் அடிப்பாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. துல்லியமான ஆட்டத்தை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கும்போது மிச்சல் ஸ்டார்க் வீசின பந்தானது கேஎல் ராகுலோட பேட்ல உரசன மாதிரி இருந்துச்சு. விக்கெட் கீப்பர் கைக்கும் போனது. ஆனா ஆன்ஃபீல்ட் அம்பையர் அவுட் கொடுக்காம தான் இருந்தாங்க. கேஎல் ராகுலுமே எந்த பதற்றமும் இல்லாம இருந்தாரு, ரொம்ப கேஷுவலா இருந்தாரு. சோ இது கண்டிப்பா அவுட் இருக்காது அப்படின்ற நம்பிக்கை இந்திய ரசிகர்களுக்கு அதிகமாவே இருந்துச்சு. அந்த ஒரு வேளையில தான் ஆஸ்திரேலியா கேப்டனான பேட் கமின்ஸ் உடனடியா டிஆர்எஸ்க்கு போனாரு. ஸ்னிக்கோல பாக்கும்போது பேட்ல பால் உரசன மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா தேர்ட் அம்பையரை பொறுத்த அளவுக்கு வேற கேமரா ஆங்கில கேட்டிருந்தாரு. ஆனா எந்த ஒரு சரியான ஆங்கிலும் கிடைக்கல. இருந்தாலும் ஸ்னிக்கோல உரசன மாதிரி காமிச்சதுனால உடனடியா தேர்ட் அம்பையர் அவுட்டையும் கொடுத்துட்டாரு. ஆனா ஒரு சில நிமிடங்கள்லயே திரும்பி ரிப்ளேவை காட்டுறாங்க. ஸ்னிக்கோல வந்த உரசல் அப்படிங்கிறது கேஎல் ராகுலோட பேட் ஆனது கால்ல இருக்கக்கூடிய பேட்ல உரசி இருந்துச்சு. இது தெளிவாவே தெரிய வந்ததுனால பேட்ல பால் படவே இல்ல அப்படிங்கிறது உறுதியாகி இருக்கு. கேஎல் ராகுலுமே அவுட் அப்படின்னு சொன்ன உடனே பயங்கரமா டென்ஷன் ஆகிட்டாரு. கடைசி வரைக்கும் புலம்பிக்கிட்டே தான் போனாரு. இந்த நிலையில தான் இந்திய வீரர்கள் பலருமே கடுமையா விமர்சனம் பண்ணிருக்காங்க. இத பத்தி இந்திய அணியின் முன்னாள் வீரரான வாசிம் ஜாஃபர் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா, தேர்ட் அம்பையர் வேற ஆங்கில காட்டணும்னு சொல்றாரு. ஆனா அப்ப எந்த ஆங்கிலையுமே காட்டல. அவுட்டா இல்லையா அப்படிங்கிற முடிவு தெரியாம இருக்கும்போது தான் கண்டிப்பா தேர்ட் அம்பையர்ஸ் வேற கேமரா ஆங்கில கேட்பாங்க. ஒருவேளை அவுட்டா இல்லையன்ற சந்தேகம் இருக்கிறப்ப தேர்ட் அம்பையர் ஏன் முடிவு சொல்லணும்? டெக்னாலஜியை ரொம்ப மோசமா பயன்படுத்தி இருக்கீங்க அப்படின்னு விமர்சனம் பண்ணிருக்காரு. அதே மாதிரி இந்திய அணியின் முன்னாள் வீரரான ராபின் உத்தப்பா என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா, என்ன மாதிரியான முடிவு இது, மிகப்பெரிய ஜோக் அப்படின்னு பதிவிட்டு இருக்காரு. அதே மாதிரி முரளி கார்த்திக் என்ன பதிவிட்டு இருக்காரு அப்படின்னா, மேட்ச் தொடங்குறதுக்கு முன்னாடி மில்லியன் கேமராக்களை பார்த்தோம். ஆனா ஒரு பேட்ஸ்மேன் விக்கெட்டா இல்லையா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக வேற கேமரா ஆங்கில கேட்கும்போது மட்டும் அங்க கேமராவே இல்லையா, இது ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு சொல்லி பகிர்ந்திருக்காரு. சரி, ஓகே, நீங்களும் அவரோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. கேஎல் ராகுல் விக்கெட்டை நீங்களும் பார்த்திருந்தீங்க அப்படின்னா அது அவுட்டா இல்லையா அப்படின்ற உங்களோட கருத்துக்களை